வணக்கம் தோழர்களே. இந்த குட்டி ஸ்டோரியில ஒரு தெண்ட கருமாந்திரத்தோட ஸ்டோரிய பார்க்க போறோம். அதுவும் அவங்க வீட்டாளுகளே வச்சு செஞ்சு முடிச்சு விட்டு இருக்கிற ஒரு ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். அவங்க வீட்டாளுகளே ஐயோ இவன் அமைதிப்பட அமாவாசைங்க, உங்களுக்கு தெரியாதா மிஸ்டர் விஜய், தப்பிச்சுக்கோங்க தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்த பேட்டியை பத்தி தான் பார்க்க போறோம். யாருன்னு கேக்குறீங்களா? நம்ம ஆதவர்ஜுனா போட்டு கொடுத்தது யாருன்னு கேக்குறீங்களா? ஆதவர்ஜுனாவுடைய மச்சனைங்க, அவருடைய இணையர் இருக்காங்களே மனைவி, அவங்களுடைய அண்ணன் போட்டு பொழந்து விட்டுருக்காரு. ஆதவர்ஜுனாவை நம்பாதீங்கன்னு தெளிவா பேசியிருக்காரு. என்ன பேசினாரு? நாம பல முறை பேசியிருக்கோம் தோழர்கள். ஒரு கன்னிங் ஃபெல்லோ, ஒரு அமைதிப்படை அமாவாசன் நம்மளே பல முறை சொல்லியிருக்கோம். அதை அச்சரம் பெசகாம சொல்லியிருக்காரு அவருடைய மச்சான். என்னையா சொன்னாரு அப்படின்னா, 2 இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஒன்னு புதிய தலைமுறைக்கு, இன்னொன்னு நியூஸ் 18க்கு. அந்த இன்டர்வியூல கொஞ்சம் கூட மானாங்கனியா போட்டு பொழந்திருக்காருங்க. கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் காட்டலங்க. வண்டியில உட்கார வச்சா அடிச்சு மூஞ்சிய உடைச்சு ஆட்டோல ஏத்தி விட்டு சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்பி முட்டு சேர்ந்து மூத்திர திஞ்செல்லாம் மிதிச்சுட்டு அப்புறம் அடுத்த ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்புறாருங்க. அந்த ஆளு பாவங்க. ஆதவர்ஜுனா நிலைமை போட்டு மிதிக்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். போன ஆண்டு ஆதவர்ஜுனாவினுடைய இணையர், அதாவது அவங்களுடைய மனைவி, அவங்க ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஆதவர்ஜுனா அரசியலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ட்வீட் பண்ணாங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இவன் அரசியல் பண்றேன்னு நம்ம எல்லாத்தையும் கோர்த்து விட்டுருவான் ஜாமி, மொத்தமா போய் கையை கட்டி நிக்கணும். நம்மளே 1300 1400 கோடியை டொனேஷனா கொடுத்திருக்கோம். லாட்டரி மார்டின் எவ்வளவு கொடுத்திருக்காரு? 1360 கோடியை டொனேஷனா கொடுத்திருக்காங்க இந்தியாவில் இருக்கிற கட்சிகளுக்கு, கம்யூனிஸ்டுகளை தவிர. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல அதிகமா யாரு கொடுத்தாங்கன்னா பாஜகவுக்கு அதிகமா கொடுத்தாங்க இந்த மார்டின் குடும்பம். அப்ப இவங்களுக்கு இந்தியா முழுதும் தொழில் பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய இந்த தூண்டில போடுற புழு மாதிரி தான் இந்த 1360 கோடி கொடுத்து தொழில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள கொண்டு போய் கோர்த்து விடுற வேலையை இந்த ஆள் பாக்குறான். அரசியலா நீ எதை பண்ணாலும் அவங்களுக்கு எதிராக மாறும், ஏன்னா அவங்க தொழிலுக்கு எதிராக மாறும். நேத்து நம்ம அண்ணன் நக்கீரன் கோபால் நக்கீரன்ல ஒரு கட்டுரை எழுதி பொழந்து விட்டுருக்காரு. மார்டின் குடும்பம் என்னென்ன உள்ளடி வேலை பார்க்குது, என்ன திருட்டுத்தனம் பண்ணுது, எப்படி தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரியும் கைப்பற்றுவதற்கு என்னென்ன அசைன்மெண்ட் வச்சிருக்காங்கன்னு மொத்தமா போட்டு பொழந்திருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நக்கீரன் படிங்க. இப்ப பயந்துட்டானுங்க, ஐயோ நம்ம தொழில முடிச்சு விட போறானே இவன் அப்படின்னு. அப்ப பேட்டி எடுக்கும் போது இவர் சொல்றாரு, இவர் அமைதிப்படை அமாவாசைங்க. அந்த காலத்துல நாம நடிகர் சத்யராஜ் அவர்களுடைய நடிப்புல ஆகச்சிறந்த ஒரு படமா நம்ம அமைதிப்படையை பார்ப்போம். அவ்வளவு பியூட்டிஃபுல்லான அரசியல் பேசக்கூடிய ஒரு படம். தோழர் மணிவண்ணனும் தோழர் சத்யராஜுடைய காம்போ, அவங்க பேசுற அரசியல் நையாண்டி நறுக்கு 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 இருக்கணும். நாம மோடியையும் நம்ம அமைதிப்படை அமாவாசைன்னு ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு இருப்பேன். இன்னைக்கு ஆதவர்ஜுனா அவங்க மச்சானே சொல்றாரு, இந்த ஆளு ஒரு அமைதிப்படை அமாவாசை, விஜய் அவர்களை ஜாக்கிரதையா இருந்துக்கங்க, இந்த ஆளு எப்ப வேணாலும் எதை வேணாலும் செஞ்சு கோர்த்து விட்டு போயிருவான். பாருங்களேன், கேளுங்களேன். ஒரு டிப்பிக்கல் ஒரு அமாவாசை கேரக்டர். எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலியில் வந்தார். எனக்கும் எங்கள் அப்பாவுக்குமே ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அந்த கம்பெனி பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணணும்னு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாப்புல. அப்போ அதுக்கு அவர் என்ன உதாரணம் சொல்றாரு அப்படின்னா, எங்க குடும்பத்துக்கும் அவருடைய அரசியலுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்க. முதல்ல எங்க குடும்பத்துக்குள்ள வந்தார். வந்தவர் கொஞ்ச நாள்லயே எனக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டையை மூட்டி விட்டார். எங்க தொழிலை எல்லாம் கேப்சர் பண்ண பார்த்தாரு. எவ்வளவு பெரிய உள்ளடி வேலைக்காரனா இருக்கான் பாருங்க ஆதவர்ஜுனா. அதனால செய்வாங்க, கிரிமினலுங்க. இந்த தொழிலை பூரா அந்த ஆள் கால் கீழே கொண்டு வர்றதுக்கும் அந்த ஆளுடைய திட்டத்திற்கு கீழே கொண்டு வர்றதுக்குமான ட்ரை பண்ணிருக்காரு. இதுல என்ன ஆகி போச்சுன்னா, ஆதவர்ஜுனாவுடைய மாமனாருக்கும் அவருடைய மச்சனனுக்கும் சண்டை ஆயிப்போச்சு. இந்த மார்டினுடைய மகன் கோவிச்சுக்கிட்டு தன்னுடைய இணையரோட தனி கொடுத்துனே போயிட்டாராம் 2 ஆண்டுகள். அதுக்கு பிறகுதான் சேர்ந்திருக்காங்க. அதை செஞ்சு விட்டதை இந்த ஆள் தானா. அப்ப குடும்பத்துக்குள்ளேயே குழப்பத்தை உண்டு பண்ணி பிரிக்கிறாள். ஒரு கட்சிக்குள்ள என்னென்ன அயோக்கியத்தனத்தை செய்வார்னு யோசிங்க. இது ஒரு பக்கம். சரி, அங்க இருந்து அப்படியே டிஎம்கேக்கு போறாராம். டிஎம்கேக்கு போனா முதலமைச்சர் ஃபேமிலிக்குள்ளே உள்ளடி வேலை பார்த்திருக்கான். அது பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. சரியான நேரத்துல அங்க இருக்கிற பெரியவங்க தலையிட்டு டப்புன்னு இந்த பேச்ச முடிச்சு தூக்கி விட வெளியே போட்டாங்களாம். இவன் எப்படியாவது எம்பி கிடைக்கும், எம்எல்ஏ கிடைக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பா போல இருக்கு ஆதவு. உன்னையெல்லாம் இருக்கவே வேணாண்டான்னு, கிரிமினல் பையன் வெளியே போடா, எங்களே முடிச்சு விட்டுருவ போல இருக்கு அப்படின்னு கொத்தா தூக்கி வெளியே எரிஞ்சிட்டாங்க. சரி, அந்த ஆளுக்கு ஒரு அடையாளம் தேவை. தமிழ்நாட்டுல தன்னை அடையாளப்படுத்திக்கணும்.
ரெண்டாவது தனக்கான ஒரு அரசியலை உருவாக்கிக்கணும். நாம அதன் அடிப்படையில நம்ம எந்த வகையில நம்மளை பெருசாக்கிக்கணும், நிறைய லாபம் சம்பாதிக்கணுமோ அதுக்கான ஒரு தேடலோட அலைகிறார். அப்பதான் விசிகாவுல போய் சேர்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தம்பிங்க கொஞ்சம் பேர் அந்த ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய ஒர்க் பண்றாங்க. ஆனா கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு அடங்காம கண்டாமாரி பேசி கண்டாமாரி உளறி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வெளியே போறார். வெளியே அனுப்பி சஸ்பெண்ட் பண்ணி விட்ட பிறகு அந்தாலே ராஜினாமா பண்ணிட்டு கிளம்பிட்டான். அடுத்து அந்த ஆளுக்கு ஒரு இடம் வேணும். திமுகவுக்கு போனாப்ல அங்கேயும் அடிச்சு பத்தி விட்டாங்க. விசிகாவுக்கு போனாங்க, அங்கேயும் அன்னை தொப்புன்னு போட்டு வெளியே தள்ளி விட்டாரு. மூணாவது அந்த ஆளுக்கு ஒரு அரசியல்னா விஜய் அப்பதான் உள்ள வர்றாரு. அப்ப விஜய தனக்கான ஆளா மாத்தணும் அப்படின்னா நேரா போய் பீகார்ல இந்த வியூக வகுப்பாளர் இருக்கிறல பிரசாந்த் கிஷோர் அவரை கூட்டு அறிமுகப்படுத்தி நான்லாம் இந்தியாவுக்கே பாப்புலரான ஆளியா அப்படின்னு தன்னை ப்ரூவ் பண்ணி அங்க ஒட்டிக்கிட்டார். விஜய்க்கு நான் இப்பயும் சொல்றேன், விஜய் அரசியல்ல வர்றது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, வரட்டும், மக்கள் ஏத்துக்கிட்டா பொறுப்புக்கு வரட்டும், அது வேற. ஆனா விஜய கொண்டு போய் கொலபலியில கோர்த்து விட்டவன் இவன். ஞாபகம் வச்சுக்கோங்க, 41 பேருடைய மரணம் இன்னைக்கு விஜயனுடைய கழுத்துல அப்படி நெருக்கிக்கிட்டு நிக்குது. மனசாட்சி உறுத்திட்டு இருக்கும். எந்த மனுஷனா இருந்தாலும் மனசாட்சி உறுத்திட்டு இருக்கும். ஆனா உட்கார்ந்துட்டு இதுக்கு பின்னாடி ஒரு ஐடியா கொடுத்து விஜய கொஞ்சம் கூட குற்ற உணர்வு படாம ஒரு கன்னிங்கா மாத்திக்கிட்டு இருக்கிற ஒரு வேலையை இவன் பண்றான். இதுல எங்க போய் நிக்கும் அப்படின்னா ஒரு கட்டத்துல இவன் தப்பிச்சுக்குவான். விஜய் ஆஹா ஓஹோன்ற அளவுக்குலாம் சாதாரண நடிகர், அப்படித்தான். பெரிய அரசியல் சாணக்கியம் எல்லாம் கிடையாது. இந்த ஆள் மாதிரி எல்லாம் கண்ணிங்கா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பயந்துகிட்டு அப்புறாணிங்க, பயந்த அப்புறாணி ஜெயலலிதா கைய கட்டி மன்னிப்பு கேட்ட மனுஷன் பாவம். நீங்க பாத்திருப்பீங்க எத்தனையோ இடத்துல அவரை பார்க்க போய் 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 கடைசியில அப்ப ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு கையை கட்டி கும்பிடு போட்டு வந்தவர் தான் விஜய். விஜய்க்கு ஒரு அச்சம் இருக்கும், சமூகத்தின் மேல அவங்களுக்கு பெரிய ஒரு கவனம் இருக்கும். ஆனா அந்த விஜய ஒரு கிரிமினலா மாத்தி அந்த விஜயோடைய வாழ்க்கையவே அஸ்தமனிக்க வைக்க போற, முடிவுக்கு கொண்டு வர போற ஒரு ஆள் இருக்கானா ஆதவர்ஜுனா. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. நான் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் இல்லைன்னாலும் நீங்க எழுதுங்க, நான் செத்தாலும் நீங்க எழுதிவீங்க. அதான் நடக்க போகுது. இந்த சூழ்நிலை தான் தாவேக்காக்கு போய் மேடையில போய் எங்க அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுறாங்க விகடனா, அங்க போய் வாய்களிய பேசுறான். விஜய் ஒரு 5 நிமிஷம் பேசினார்னா இவன் 50 நிமிஷத்துக்கு பேசுறான். இப்ப சமீபத்தில் நடந்த கூட்டத்துல கூட எவ்வளவு பெரிய பேச்சுங்க, 45 நிமிஷம் பேச்சு. விஜய் 15 நிமிஷம் பேசுறாரு. அப்போ ஒரு தலைவனுடைய இமேஜ தாண்டி தனக்கு ஒரு இமேஜ உண்டாக்கணும், பேசு பொருள் ஆகணும்ன்ற திட்டமிட்ட ஒரு வேலையோட அந்த ஆள் பேசுறான். அப்படியே நக்கீரன் கோபாலனை சட்டையை பிடிச்சி இழுப்பானா, வெளியே வச்சு அடிப்பானா. உங்க அப்பன்லாம் பார்த்தவர் அவரு. நீ எல்லாம் மாமனார் சொத்த ஆட்டையை போட்டுட்டு உட்காந்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறவன், வெக்கமே இல்லாம நீ எல்லாம் கையை ஓங்கிக்கிட்டு இருக்கிற, நாங்கெல்லாம் அடிச்சிருவோம் பிடிச்சிருவோம் பாருடான்னு வாயிலே மிதிப்பாரு. அது வேற. இந்த பிரச்சனையை வேணும்னு இழுக்கிறது பின்னாடி என்ன அரசியல்? நீங்க ரொம்ப நல்லா அரசியல் பேசலாங்க. திமுக ஒன்னும் எந்த விமர்சனத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு கட்சியா பார்க்க தேவையில்லை. விமர்சனத்தை தாராளமா வைக்கலாம். ஆனா வன்மத்தை கக்காதீங்கன்னு தான் நம்ம சொல்றோம். வன்மம் வேறு, விமர்சனம் வேறு. நல்லதை நல்லா இருக்குன்னு சொல்லு, இன்னும் இதை செய்யுங்க, என்ன அப்படி வேடிக்கை பாக்குறீங்கன்னு கேளு, போராட்டம் பண்ண, அது ஓ இஷ்டம். ஆனா நீ என்ன பண்ற, ஒன்ன பேசு பொருளாக்கணும். நான் பேசுனதை 2 நாளைக்கு எல்லாரும் பேசணும்னு 45 நிமிஷம் விஜயை விட கூட பேசுறான். விஜய் நாளைக்கு அழியிறாருன்னா இவனால தான் அழிவார். எழுதி வச்சுக்கோங்க. அதத்தாங்க அவரும் பேசுறாரு. அவங்க மச்சானா அத்தன் சொல்றாரு, விஜய் பாவம், சுதாரிச்சுக்கோங்க, பொழைச்சுக்கோங்க, இவனை கழட்டி விட்டுனுங்க. இவன் யாரு தெரியுமா? ஹாபிச்சுவல் அஃபண்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர் குற்ற பழக்கம் இருக்கிற ஒரு ஆளு. நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஜெய்பீம்ல கூட அந்த வார்த்தை அடிக்கடி வரும். தொடர் ஒரே செயலை திட்டமிட்டு பிரிக்கிறது, குடும்பத்தை உடைக்கிறது, பணங்காசுக்காக எந்த வேலையும் செய்யறது, எந்த இடத்தையும் போய் நிக்கிறது, எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கிற ஒரு அயோக்கியத்தனம் இருக்குல்ல, இந்த ஆள்கிட்ட இருக்கு. அதான் அவங்க குடும்பமே பயந்து போயிருக்கு. அவன் மச்சான் அந்த பையன் பயப்படுறாரு, குடும்பத்தவே காலி பண்ணிடுவான் போல இருக்கு. ஏன்னா இந்தியா முழுதான் அவன் தொழில ஆரம்பிச்சு வச்சிருக்கான், நல்லதா கெட்டதா ஒரு தொழில ஆரம்பிச்சு வச்சிருக்கான். அதை பூரா சிக்க வச்சிருந்தாலும் முடிச்சு விட்டுருவானோ அப்படின்னு பயத்துல அந்த குடும்பமே உட்காந்துருக்கு. அதனால இவனுடைய சுயரூபத்தை கிழிச்சிருக்கிறாங்க. இதான் இந்த ஆளுடைய நிலைமை. இந்த ஆளை வச்சுக்கிட்டு விஜய் அரசியலை எதிர்கொண்டாருன்னா மூழ்க போற போட்ல இருக்கிற எலி மாதிரி தான் விஜய் இருப்பார். புரிஞ்சுக்கோ.